Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஆர்பிசி, அதாவது ரெக்கார்ட் பிக்சர் கம்பெனி. ஓகேங்களா, இந்த ஆப்பில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, டாஸ்க் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லிங்க் டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் வந்து உங்களுக்கு ஏற்ற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பாக்ஸில் தேர்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏற்ற பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, 6 to 8 கேரக்டரில் நியூமரி ப்ளஸ் ஆல்ஃபபெட் கலந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு இருக்கு இல்லையா, அங்கே பாக்ஸில் பாருங்கள் ஒரு கேப்சா மாதிரி காட்டுது இல்லையா, அந்த 4 டிஜிட்டை கரெக்டாக பார்த்து காப்பி பண்ணி கரெக்டாக டைப் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 5th பாக்ஸில் இன்விடேஷன் கோடு ஆல்ரெடி அங்கே ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் எரேஸ் பண்ணுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதோ கூடவே கூடாது. ஓகே, அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் கையாக வைக்கக்கூடாது, டச் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இது எல்லாமே முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். வந்து ஆல்ரெடி இருக்கேன், ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமெம்பர் ஆர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் டிக் பண்ணுன்னு சொல்லி காட்டும். அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு எப்போவுமே அதே இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக டைப் பண்ணி போகணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி டைப் பண்ணி போட்டதுக்கப்புறம் டாப்பில் சேவ் பண்ணிக்கவா ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா நார்மலாக இது ஆட்டோமேட்டிக்காக அதிலே அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இதனை கீழே பாருங்கள் இன்டர்ன் ஆப்ஷன். இப்போ நீங்கள் எல்லாருமே இன்டர்னில் உள்ள வர மாதிரி தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டர்னை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இன்டர்னில் பார்த்தீங்கன்னா 7 டாஸ்க் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும். 15 செகண்ட்ஸ் ரன் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே கீழே பாருங்கள் கரண்ட்லி வாட்ச் 3 செகண்ட்ஸ் போகுது இல்லையா, ஆனால் வீடியோவே 15 செகண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். 6-7 போயிடுச்சு. இப்போ பாருங்கள் 15 ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே இந்த ரெட் கலர் பாக்ஸில் சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ கீழே பாருங்கள் சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா ரெட் கலர் பாக்ஸ், அதை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ பார்க்கணும். இங்கே பாருங்கள் டுடேஸ் ரிமைனிங் டாஸ்க் 6 இருக்குது பாருங்கள். 7 காட்டுச்சு இல்லையா, இப்போ 6 தான் இருக்குது. கீழே வந்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் லெவல். அந்த லெவலை செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்னில் இருக்கீங்கனாக்கா இன்டர்னில் உங்களுக்கான இது காட்டும். ஓகேங்களா, டாஸ்க்கு நீங்கள் T1 அதாவது ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்ட் 1ல் ஜாயின் ஆகிடுவீங்க. இதே T2 கொடுத்தீங்கன்னா பார்ட் 2ல் ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம வந்து ப்ராடக்ட்டு பை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். கீழே வந்து 4th ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்னில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 2100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 7 டாஸ்க் வரும். அதாவது 7 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். பர் வீடியோக்கு 10 ரூபீஸ் மினி உங்களுக்கு வந்து 7 வீடியோஸ்க்கு 70 ரூபீஸ் தருவாங்க. அதாவது நீங்கள் 2100 ரூபா கட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 70 ரூபா. நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கே 1 மந்த் ஆகிடும். சரிங்களா, அந்த 1 மந்த்தை நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வர மந்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பாருங்கள் 6000 கட்டுற மாதிரி இருக்கும். 6000 கட்டிங்கன்னா நீங்கள் 10 டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். பர் டாஸ்க் வந்து 20 ரூபீஸ், அப்போ 200 கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அமௌண்ட்டுமே நீங்கள் எந்த டாப்பிக்கில் அதாவது எந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணாலுமே சரி, நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு கரெக்டாக 1 மந்த் ஆகும். அந்த 1 மந்த்தை நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வர மந்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இது 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆப், ஆனால் 1 இயர்க்குலாம் இது கண்டிப்பாக ரன் ஆகவே ஆகாது. 6 to 8 மந்த் வரைக்கும் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளவுதான். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளார வரைக்கும் எப்படி வேணாலும் ரன் ஆகும். சப்போஸ் இல்லை 6 மாதம் வரைக்கும் கூட ரன் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ப்ராஃபிட் வரும். ஓகே, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ப்ராப்ளமோ சிசி கிட்டேருந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இஷ்யூஸோ அந்த மாதிரி எந்த டார்ச்சர்ஸுமே இருக்கவே இருக்காது. நார்மலாக ஸ்மூத்தாக கொண்டு போகணும். ஆனால் இன்வேலிட் இல்லாமல் பண்ணிங்கன்னா நார்மலாக போகும், கரெக்டாக கொண்டு போகலாம். இன்வேலிட் இருந்ததுனாக்கா நமக்கு தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கீழே 5th ஆப்ஷன் மை பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான இன்கம் டெய்லி எவ்வளோ எடுக்கிறீங்க, நேற்று எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த வாரம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த மாதம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, ரெஃபரட் இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும்.
பர்சனல் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் பர்சனலோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாஸ்க் ரெக்கார்டு வேறு எதுவும் இல்லை. கீழே செகண்ட் ஆப்ஷன் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதே தான் அந்த ஆப்ஷனும். டெய்லி ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் ஏறுது அப்படின்றது அங்கே ஷோ ஆகும். டீம் ரிப்போர்ட், அந்த டீம் ஒர்க் செலக்ட் பண்ணிங்கனாக்கா டீம் கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏறிருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கே காட்டும். ஃபிஃப்த் ஆப்ஷன் இன்வைட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய இன்வைட் கோட் அங்கே தான் இருக்கும், இன்வைட் லிங்க். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே சிக்ஸ்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சென்டர்ஸ். அந்த கிரெடிட் சென்டர் 60+ தான் உங்களுக்கு இருக்கணுமே எப்பவுமே. 60 விட கம்மியாக இருக்கவே கூடாது, அதை விட அதிகமாக தான் இருக்கணும் எப்பவுமே. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்டை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ரீசார்ஜ் வந்து பெய்ட் ஆகிடுச்சா இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா, வித்ட்ரா வந்து பேங்க் ப்ராசஸிங்கில் இருக்கா, பெய்ட் ஆகிடுச்சா இல்லை ஃபெயில் ஆகிடுச்சா அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லக்கி ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லக்கி ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேக்கே 200 ரூபாய். ஓகேங்களா. 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 200, 500, 1000, 2000, 5000 அந்த மாதிரி 5 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட்டோட நியூஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆப்பாக வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இன்னொருத்தவங்க ஐடிக்குள்ளே போகணும், எப்படி என்ன பண்ணுறது அப்படி தெரியலன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸிட் இருக்கும் ஆப்ஷன். அந்த எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். ஓகேங்களா. டாப்பில் பார்த்தீங்கன்னா மை வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் டாப்பில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்றது காட்டும், எவ்வளோ வித்ட்ரா எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் காட்டிடும். ஓகேங்களா. அதை சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸ் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிவிட்டு அட்மின் கிட்டே லிங்க் வாங்கிக்கோங்க. இன்வேலிடாக வைக்கக்கூடாது, வேலிடாக இருக்க பர்சன்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.